கொல்லாமை என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். அறவினை யாதெனின் கொல்லாமைக் கோரல் பிறவினை எல்லாம் தரும். எந்த உயிரையும் கொல்லாதிருப்பதே அறச்செயலாகும். கொலை செய்தல் தீவினைகள் அனைத்தையும் விளைவிக்கும். பகுத்துண்டு பல்லுயிரோம்புதல் நூலோர் தொகுத்தவற்று எல்லாம் தலை. இருப்போர் இல்லாதோர் என்றில்லாமல் கிடைத்ததை பகிர்ந்து கொண்டு எல்லா உயிர்களுக்கும் வாழ வேண்டும் என்ற சமநிலை கொள்கைக்கு ஈடானது வேறெதுவுமே இல்லை. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று. அறங்களின் வரிசையில் முதலில் கொல்லாமையும் அதற்கடுத்து பொய்யாமையும் இடம்பெறுகின்றன. நல்லாரெனப்படுவ தியாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பது தான் நல்லற வழி எனப்படும். நிலையஞ்சி நீத்தாறு லெல்லாங் கொலையஞ்சிக் கொல்லாமை சூழ்வான் தலை. உலகியல் நிலையை வெறுத்து துறவு பூண்டவர் எல்லோரையும் விட கொலையை வெறுத்து கொல்லாமையை கடைப்பிடிப்பவரே சிறந்தவராவார். கொல்லாமை மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லா துயிருண்ணும் கூற்று. கொலை செய்யாமையை வாழ்வில் அறநெறியாகக் கொண்டவரின் பெருமையை வியந்து சாவு கூட அவர் உயிரை பறிக்க தயங்கி நிற்கும். தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான்பிரி தின்னுயிர் நீக்கும் வினை. தன்னுயிரே போவதாக இருப்பினும் கூட அதற்காக இன்னொரு உயிரை போக்கும் செயலில் ஈடுபடக்கூடாது. நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர் கொன்றாகும் ஆக்கங் கடை. பெரிதாக நன்மை தரக்கூடிய அளவுக்கு ஒரு கொலை பயன்படக்கூடுமெனில் நல்ல பண்புடைய மக்கள் அந்த நன்மையை இழிவானதாகவே கருதுவார்கள். கொலை வினையராகிய மாக்கள் புலை வினையர் புன்மை தெரிவா ரகத்து. குத்தறிவை இழந்து செயல்படும் கொலைக்காரர்களை சான்றோர் உள்ளம் இழித்தகை பிறவிகளாகவே கருதும். உயிருடன் பின் நீக்கியாரென்ப செயிருடம்பின் செல்லாத்தீ வாழ்க்கையவர். வறுமையும் நோயும் மிகுந்த தீய வாழ்க்கையில் உழல்வோர் ஏற்கனவே கொலைகளால் பல செய்தவராக இருப்பர் என்று முன்னோர் கூறுவர்.